மீண்டும் வணக்கம். கடந்த ஜூன் 2ஆம் தேதி கொடுங்கையூரில் புதிதாக அமையவுள்ள வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் இதை எதிர்த்து தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி ஏஐடிஎம்கே பெரிய அளவில் போராட்டம் ஒன்றை நடத்தியது. இந்த கொடுங்கையூரில் அமையவுள்ள இந்த ஆலைக்கு எதிராக ஏற்கனவே பல மாதங்களாகவே அங்கிருக்கும் மக்களும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இதையெல்லாம் மீறி சென்னை மாநகராட்சி இந்த ஆலையை அமைப்பதற்கான எல்லா பணிகளையும் செய்து வருகிறது. சென்னை மாநகரம் தினமும் சுமார் 6300 மெட்ரிக் டன் குப்பையை உருவாக்குகிறது. இதை நிர்வகிக்க 2019ஆம் ஆண்டு ஜிசிசி, அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உருவாக்கப்படும் குப்பை அங்கு இருக்கும் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ், அப்புறம் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டிஸ், இதன் மூலமாக குப்பை தரம் பிரிக்கப்பட்டு இந்த ட்ரை ரீசைக்கிளபிள் வேஸ்ட் திரும்பவும் மறுசுழற்சி செய்யும் ஆலைகளுக்கு அனுப்பப்படும். அதே போல வெட் வேஸ்ட், எளிதில் மக்கக்கூடிய வேஸ்ட் அது கம்போஸ்டிங் முறையில் உரமாக மாற்றப்பட்டு அது திரும்பவும் விவசாயத்துக்கு பயன்படும். ஸோ இதன் கீழ் கிட்டத்தட்ட 212 மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ், 100 மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டிஸ் மற்றும் 92 ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர்ஸ் சென்னை கார்ப்பரேஷன் மூலமாக நிறுவப்பட்டது. ஆனால் சமீபத்தில் இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸை மூட தொடங்கியுள்ளது சென்னை கார்ப்பரேஷன். முக்கியமாக அவங்க சொல்ற காரணம், இது கல்லறைகளுக்கு பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு, பிளஸ் நிறைய இடங்களில் மக்களோட எதிர்ப்பு இருக்கு. ஸோ இதனால இதை மூட வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற இந்த டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸை மூடுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, சென்னை கார்ப்பரேஷன் சென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆலைகள், அதாவது இந்த மாதிரி வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸ் உருவாக்குற திட்டத்தை செஞ்சுட்டு வராங்க. இது போன்ற டெக்னாலஜியை முன்னிலைப்படுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. முதல்ல இந்த வேஸ்ட் டு எனர்ஜி என்பது கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி, அதாவது வேஸ்ட்டை பயன்படுத்தி மின்சாரம், வெப்பம், நீராவி போன்ற ஆற்றல் வடிவங்களை தயாரிக்கும் ஒரு தொழில்நுட்பம். அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம், ஹீட், இது போன்ற எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்தியாவில் உருவாகும் குப்பையில் அதிகமான ஆர்கானிக் அண்ட் வெட் வேஸ்ட் இருக்கிறதால அதோட கலோரிஃபிக் வேல்யூ, அதை எரியூட்டும் போது அது கொடுக்கும் அந்த மின்சாரம் என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கும். பிளஸ் அதை எரிக்க அதிக ஃபியூயல் தேவைப்படும். அதோட குப்பையை நம் கையாளுவதற்கான மற்றும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இது ஒரு உகந்த ஒரு டெக்னாலஜி இல்லை அப்படின்றத வல்லுநர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது இயற்கையை அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகின்ற நிறைய பொல்யூட்டன்ஸ் உருவாக்கும். பிளஸ் அந்த குப்பையை எரித்து அதிலிருந்து உருவாகும் ஆஷ், அதுவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததில்லை அப்படின்றத சொல்றாங்க. அதே போல அந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்ல அதிகமாக வெப்பம் உருவாகும் இன்சினரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது சுற்றியுள்ள பகுதிகளில் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சென்னை நமக்கு ஏற்கனவே தெரியும், அதிகமாக வெப்பம் மற்றும் ஹியூமிடிட்டி இருக்கிற ஒரு நகரம். ஸோ இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் மூலமாக இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த WT பிளான்ஸ்னால உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி பிரபல NGO-ஆன பூ உலகின் நண்பர்கள் இந்த திட்டத்தை கைவிடுமாறு சென்னை கார்ப்பரேஷன் கோரிக்கை வைத்திருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, WT போன்ற சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதுனால மக்கள் இந்த ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் போன்ற குப்பை மேலாண்மையில் சிறப்பாக இருக்கும் கோட்பாடுகளை மறந்து குப்பை உருவாக்கத்தை ஊக்கப்படுத்த முனையும் ஒரு செயலாகவே இந்த WT டெக்னாலஜி அமைகிறது. அதே போல மக்கள் வீட்டில் உருவாகும் குப்பையை தரம் பிரிக்காமல் மிக்ஸ்ட் வேஸ்டை உருவாக்கி அது வேஸ்ட் டு எனர்ஜி மூலமாக ஈஸியாக அழித்து விடலாம் என்கின்ற ஒரு மாய தோட்டத்தை இது உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கிறது. அதே மாதிரி உலகமே நம்ம சர்க்குலர் எக்கனாமி அப்படின்ற விஷயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஆனால் இது போன்ற திட்டங்கள் பின்னோக்கி செல்லும் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகின்றது. அதே போல WT ஆர் வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜின்றது யூரோப் மற்றும் அமெரிக்க நாடுகளில் பெரும்பாலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், அதாவது சுற்றுச்சூழலியல் பாதிப்புகளை நினைவில் வைத்துக் கொண்டு நிறைய அரசாங்கங்கள் இந்த WT பிளான்ஸ் ஒவ்வொன்றா மூடிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜி வளரும் நாடுகளான இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, ஸோ இது போன்ற நாடுகளில் இதை அதிகமாக பிரபலப்படுத்துறதுக்காக நிறைய வேலைகள் நடந்துட்டு வருது. ஸோ இது இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, ஏற்கனவே இந்தியாவில் நிறைய நகரங்களில் இது போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அது பெரும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, டெல்லியில் காசிப்பூரில் இருக்க ஒரு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் தான். இது பல வருடங்களாக சரியாக செயல்படாமல் அங்கே சுற்றி இருக்க சூழலையும் பெருசாக பாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் வேங்கடமங்கலத்தில் இதே போன்ற ஒரு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் நிறுவி அதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு வேலை முன்னாடி நடந்தது. சென்னை புறநகர் பகுதியான வேங்கடமங்கலத்தில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணிகள் சோதனை முறையில் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்துள்ள தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட நகராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் திட்டப்பணிகள் மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கென வேங்கடமங்கலம் பகுதியில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எரிபொருள் தயாரிப்பு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. பட் அந்த பிளான்ட் சரியாக வேலை செய்யாமல் கடைசியில் நேஷனல் கிரீன்
ட்ரிபுனல் அவங்களோட தலையீட்டினால் மூடப்பட்டது. இன்னும் பெரிய பிரச்சனைனா இது வந்து பெரிய முதலீட்டோட இந்த திட்டங்கள் வந்து தொடங்கப்படுகின்றது. ஒவ்வொரு பிளான்ட்டும் நிறுவனத்துக்கு பல கோடிகள் செலவு செய்யப்படுகின்றன. இப்போ கடைசியில் அந்த பிளான்ட் வேலை செய்யாமல் போகும்போது மக்களோட வரிப்பணம் வந்து வீணாகின்றது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போ இதுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்க ஏடிஎம்கே கட்சி முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது இதே திட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி வந்து கண்டிப்பாக நடந்தது. ஸோ எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சியில் வந்தாலும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயத்தை அவங்களோட அணுகுமுறை வந்து ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கு. நாம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது போன்ற கவர்ச்சிகரமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ் வந்து ஊக்கப்படுத்தாமல் அதற்கு எதிராக கண்டிப்பாக வந்து குரல் கொடுக்க வேண்டும். ஸோ கடைசியாக வேஸ்ட் டு எனர்ஜி என்ற பெயரில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைக்கும் திட்டங்களை முன்னிலைப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய பாரம்பரியமான டீசென்ட்ரலைஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறைகளை நோக்கி பயணம் செய்வதே வந்து இந்த அரசாங்கத்துக்கும் ப்ளஸ் மக்களுக்கும் நல்லது. அரசும் மக்களும் இந்த விஷயங்களை சேர்ந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்த வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.